நமோ நமோ அக்ரே வதாயச்ச தூரே வதாயச்ச. அக்ரே வதாயச்ச போர்க்களத்தில் நம் பக்தர்களுக்கு எதிரில் நின்று எதிரிகளை கொள்கின்றவர். போர்க்களம்னா இங்கே என்ன போர்க்களம்ங்கிறது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய போர், பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நட்டங்கள், துக்கங்கள், அதெல்லாம். இப்போ என்ன கஷ்டம் சொல்கிற, இப்போ துக்கம் சொல்கிறல, என்ன அர்த்தம்? கஷ்டங்கிறது ஃபிசிக்கலாக ஏற்படுறதெல்லாம் கஷ்டங்கள், துக்கங்கிறது மனசுக்கு ஏற்படக்கூடியது தான் துக்கம். அதனால் ரெண்டும் மனசுக்கு கஷ்டப்படுத்துறது தான். அதெல்லாம் போக்கக்கூடியவர். அதனால் தூரேவதாயச்ச, வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய விரோதிகள், நமக்கு பக்கத்துலேயே இருப்பான், கூட இருந்தே குழி பறிக்கிறவன் இருப்பான். சில பேர் ரொம்ப தூரம் இருந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு சத்ருத்துவம் காரியத்தை பண்ணிட்டு இருப்பான். அத்தனை பேருக்கும் அவங்களுடைய பலம் பராக்கிரமம் விதத்திலாம் அழிக்கக்கூடியவர். அதனால் இந்த நாமாவளி சொல்கிறது மூலிமா நம்ம என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது எனக்கு எதிரிகள் பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் என்ன அண்டவிடாமல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ பக்தர்களுக்கு எதிரில் நின்று போர் புரிகின்றார் என்பது மகாபாரதத்தில் துரோண பருவத்தில் அர்ஜுனால் கொஞ்சம் வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு. அது இப்போது நமக்கு வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த நாமாவளிக்கு போவோம். அதே மாதிரி நமோ ஹந்த்ரேச்ச ஹனீயசேச்ச அப்படின்னு ஒரு நாமாவளி. ஹந்த்ரே, நானே சிறந்தவங்கிற கர்வத்தினால தம்மை அலட்சியம் செய்கின்றவர்களை என்ன பண்ணுவார்? ஹிம்சிக்கின்றவர். நமோ ஹந்த்ரேச்ச, எல்லாம் தன்னால் தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு செய்கிறான் இல்லையா? அப்படி இருந்தால் அவங்களுக்கு அவர் பகையாக இருப்பார். ஹனீயசேச்ச, துவேஷம், பரமேஸ்வரனா என்ன அது துவேஷத்தினாலேயும் யாராவது அலட்சியம் செஞ்சால் அவரையும் ஹிம்சப்படுறவர் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரமேஸ்வரனை மாத்திரம் துவேஷிக்கிறதோ, பரமேஸ்வரனை மாத்திரம் கர்வத்தோடு பார்க்குறதோ அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நம்மக்கிட்ட. ஏன்னா நாமும் பரமேஸ்வரன் தானே. இப்போ நம்ம பரவான வேண்டிக்கிறது மூலிமா என்ன இருக்கிறோம்? என்னை யார் துவேஷிக்கிறாளோ, எனக்கு யார் என்னை அலட்சியம் பண்ணுறாளோ, என்னை யார் அலட்சியம் பண்ணுறாளோ அத்தனை பேருக்கும் நீ ஒரு எதிரியாக இரு அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரனை பிரார்த்திக்கிறோம். ஹந்தா, ஹந்தான்னு ஒரு வார்த்தையை போடுறோம். ஹந்த்ரேஜ, ஏன்னா பரமேஸ்வரன் ஹந்தா என்பதுக்கு ராவணனை உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணுறான். புஜபலத்திலும் ஐஸ்வர்யத்திலும் நானே சிறந்தவன் அப்படிங்கிற கர்வத்தினால பரமேஸ்வரனை லட்சியம் பண்ணாமல் அவருடைய வாசஸ்தலமாகிய கைலாச மலையை பெயர்ப்பதற்காக கைகளை அதன் அடியில் கொடுத்தான். தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இதை புரிஞ்சின்ற பரமேஸ்வரன் கால் கட்ட வரலால் கொஞ்சம் ஒரு அழுத்தினார். அதனால் என்னாச்சு, அவங்க கைகள் நசுங்கி ரொம்ப காலத்துக்கு அவன் வேதனை தாங்காமல் கஷ்டப்பட்டான். கடைசியில் அவனிடம் தயை புரிந்து அவரே சரி பரமேஸ்வரன் என்னுடைய பக்தன், ஏதோ கொஞ்சம் நேரம் அப்படி கர்ப்பமாக இருந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்தனாக பின்னாடி ஏற்றுண்டார். அந்த கட்டத்திலேருந்து அவனை விடுவித்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹனியான் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட என்ன தருவோம், தக்ஷணை உதாரணமாக சொல்லலாம். பரமேஸ்வரன் தேசம் அவன்கிட்ட பரமேஸ்வரன் பேரில் பலவாறு நிந்திச்சு ஹவிர்பாகம் ஒரு யாகம் பண்ணுற பொழுது ஹவிர்பாகம்னு அதில் போடக்கூடிய அன்னாதி புராடாசங்களை ஹவிர்பாகத்தை கொடுக்காமலே யாகத்தை ஆரம்பிச்சிடும். யாகம் செஞ்சான். அப்போது வீரபத்ரனா தோன்றி தட்சன் தலையை வெட்டி வீழ்த்தினார். அப்போது யாகசாலையை எரிச்சார்.
அக்னி குண்டங்கள்லாம் அசுத்தியாக்கி அங்கே இருக்கிற அக்னியெல்லாம் அணைச்சி விட்டார். அங்கே வச்சுருந்த யூப்பங்கள்னால் இந்த தூண்கள், அதுக்காக வச்சுருந்த யூப்பங்கள் அதெல்லாம் பேத்து எறிஞ்சிட்டார். இந்த சமயத்தில் அந்த யூப்பத்தை தூக்கி அங்கே அதுக்காக இங்கே வந்து இந்த யாகத்தை எல்லாம் பார்க்குறதுக்காக வந்த தேவர்கள்லாம் அடிச்சு நொறுக்கினார். அங்கேருந்து யாரெல்லாம் யாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் கூப்பிடாமல் யாகம் பண்ணுறோம் யாரோ அத்தனை பேரும் சாட்டடி சட்டுன்னு அடிச்சார். அதுமாரி பிருகுவோட மீசையை பிச்சார், பூஷாவோட பற்களை உடைச்சார், பகன்னு அதான் அவனுடைய கண்களை பிடிங்கினார், எப்படி கட்டப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி புராணங்களில் வருது கதை. அப்போது இத்தனை பேரையும் காப்பாற்றுறதுக்கு யாராக இருக்காளா? வரலாம் இல்லையா? இல்லை எல்லாம் தேவதைகள் எல்லாம் இருக்கா, எத்தனை பேர் இவர்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு வரணுமேனா பரமேஸ்வரனா பண்ணியிருக்கிற இந்த வேலையை அப்புறம் வேறு யாரும் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனால் பரமேஸ்வரன் அன்றி வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. பரமேஸ்வரனுக்கு கோவம் வந்துட்டுனா அதனால் பரமேஸ்வரன் நிந்தையும் பரமேஸ்வரன் பற்றி ஏதாவது தவறாக பேசுகிறதோ அப்படிங்கிறத பண்ணினால அது வந்து பல துன்பங்களை உண்டாக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. சிவன் நிந்தை பண்ணவே கூடாது. அதேமாதிரி சிவன் சொத்தை திருடக்கூடாது. சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்பா. அதனால் சிவன்கிட்ட மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமோ விருட்சேபியோ ஹரிகேசேபியா. ஹரிகேசேபியா அப்படின்னா பச்சை நிறமான கேசங்கள் போன்ற இலைகளை உடைய விருட்சேபியா மரங்கள் சுரூபமாக இருக்கிறவர். அப்போது இலைகளெல்லாம் அப்படி பச்சை பச்சையேன்னு இருக்குது. ஒரு மரம் இன்னும் ஜம்முன்னு இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப என்னடா அது ஒரு தெய்வீகமாக இருக்குதுன்னு தோணினாலே அங்கே பரமேஸ்வரன் தான். அது அதுதான் பகவத்கீதையில் கூட எங்கெங்கெல்லாம் நீ நல்லதை பார்க்குறியோ அந்த இடத்துலலாம் வந்து நான் இருக்கேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவான் கிருஷ்ணன். அதுபோல் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது, செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலலாம் பகவானுடைய அம்சம் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கேசங்கள்லாம் கணக்கிட முடியாது. அதனால் அதனுடைய தலையை ரட்சிக்கிறது போல இலைகளும் ஏராளமாக மரத்தை ரட்சிக்கிறது. அதனால் இங்கே இலைகளே கேசங்கள்னு உருவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பரமேஸ்வரன் எங்கெங்கெல்லாம் இருப்பார், மரங்களாக எந்தெந்த மரங்கள்லாம் இருப்பார் அப்படின்னாக்க பலாசம், பில்பம், அரசு முதலிய மரங்களாக இருந்து இந்த உலகத்தில் எல்லா யாகங்களையும் நிறைவேற்றி வைக்கின்றபடினால மேல் உலகத்தில் கல்பக விருட்சமாக இருந்து சகல போகங்களையும் அளிக்கின்றபடினால அவற்றை விரும்பும் அனைவராலும் ஸ்ரீ பரமேஸ்வரன் உபாசிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம். நமஸ்தராயச்ச நமஸ்தாராயச்ச. பிரணவ சுரூபமாக இருப்பார். பிரணவத்தின் பொருள் ஸ்ரீ பரமேஸ்வரன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இருந்தாலும் இது வேதத்துலேயும் இப்படி சொல்லியிருக்கு, சிவபுராணங்கள்லேயும் சொல்லியிருக்கு. ஒரு சொல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பொருள் உண்டு. அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும், அதாவது வாசகத்திற்கும் வாச்சியத்திற்கும் பேதமில்லை என்ற அபிப்பிராயத்தில் ஸ்ரீ ருத்ரனே பிரணவஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம். ஜீவர்களை சம்சார சமுத்திரத்திலேருந்து கரையேற்றி முக்தி அடை வைக்கின்றார் என்றும் தாரகா அப்படின்னு பொருள். தாரகான்னு தரது நம்மளை வந்து கடை தேற்றுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னார் வள்ளுவர். அதே மாதிரி பிறவி பெருங்கடல்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு போட் தாரையதி. மோட்சத்துக்காகவும் பரமேஸ்வரனை உபாசிக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தின் மூலியமாக மறுபடியும் சொல்கிறார். நம சம்பவேச்ச மயோபோவேச்ச. நம்ம சம்பவேச்ச இந்த லோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சுகத்துக்கு காரணமாக இருக்கிறவும் அவர் தான். மயோபவேச்ச வேற உலகம், அடுத்த உலகம்னு இருக்க என்ன சொல்கிறோம் நம்ம? ஐகிக ஆமுஷ்மிக அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. ஐகிகம்னா இகலோகம், ஆமுஷ்மிகம்னா மேலுலகம். இதில் ஏற்படக்கூடிய சுகத்துக்கு காரணமாக இருக்கிறவர் அவர் தான். இப்போ மேலுலகத்தில் ஒரு சுகம் ஏற்படுதுன்னா அதுக்கும் காரணம் அவர் தான்.
இவ்வுலகிலும் மேலே இருக்கிற உலகத்திலையும் ஏற்படுற சமஸ்த சுகத்திற்கும் ஸ்ரீ பரமேஸ்வரனே காரணமானதுனால அதை விரும்பும் அனைவராலும் அவரை உபாசிக்கப்பட வேண்டும், அவரை உபாசிக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். நம சங்கராயச்ச மயஸ்கராயச்ச. சங்கராய இப்போ தாய் தந்தை முதலியவர்கள் சுரூபமாக இருக்கிறவர், ஐகிக சுகத்தை அளிக்கிறவர், இந்த இகலோக சுகத்தை அளிக்கிறவர். மயஸ்கராயச்ச ஆச்சாரியன் சாஸ்திரம் முதலிய சுரூபமாக இருந்துட்டு மேல் உலக சுகம் மோட்ச சுகம் இவற்றை குளிக்கக்கூடியவர். மேல் உலக சுகங்கிறது என்னென்னா சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய சுகம். அந்த சுகம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் அந்த சுகம் தானாக அழிஞ்சிரும். அழியறதுக்கு காரணமே தேவையில்லை, டைம் ஃபேக்டர், காலத்தால் அழியக்கூடியது. அதனால் திரும்பி மறுபடியும் சீனை புண்ணிய மத்தியலோகம் விசந்தி அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியம் சொர்க்கலோகத்தில் புண்ணியங்கள் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால், டைம் லேப்ஸ் ஆச்சு, குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் திருப்பி பூமிக்கு வந்துடுவோம். மறுபடியும் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி மாதா சயரே மாதா ஜடரே சயனம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, ஆதிசங்கரர் சொன்னாரே, அது மாதிரி திருப்பி திருப்பி பிறந்துட்டுருப்போம். அதுதானே வேண்டாங்கிறோம். மோட்சம் வேணுங்கிறோம், இல்லை இந்த துக்கத்திலேருந்து சம்சார துக்கத்திலேருந்து விடுபடணுங்கிறோம். அதனால் இந்த மோட்ச சுகம் இதையும் கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த மோட்ச சுகத்துக்கு போகிறதுக்கான தகுதி நமக்கு வரல அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் நல்ல புண்ணியங்களை பண்ணோம்னா சொர்க்கலோகத்துக்கு போவோம், அங்கே கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு மறுபடியும் வருவோம். அப்படி இந்த ரெண்டு சுகத்துக்குமே காரணமாக இருக்கிறவர் பரமேஸ்வரன் தான். இப்போ முன்னாடி சொன்ன மந்திரம் இருக்க, அது முன் மந்திரத்துக்கு தானே சுகத்தை அளிக்கின்றவர்னு பேர் பொருள். இந்த மந்திரத்துக்கு பிறர் மூலமாக சுகத்தை அளிக்கின்றவர் அப்படின்னு. அதனால் புனருக்தின்னு ஏதாவது நம்ம அதில் தப்பு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அது தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை திரும்ப 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 சொல்கிற போது நம்ம மனசில் பதியும். சுகத்தை கொடுக்குறவர், கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறவர் எல்லாமே அப்படிங்கிறது நமக்கு மனசுக்குள்ளே தெரியணும், அனுபவத்துக்கு வரணுங்கிறதுக்காக.